ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான ஞானங்களையும் நாம் தொடர்ந்து தெரிந்து வருகிறோம். அந்த விதத்திலே சூரத்து நிசாவினுடைய 43வது வசனத்தை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா சூரத்து நிசாவிலே 43வது வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள், வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகையை நெருங்காதீர்கள், ஹத்தா தஅலமு மா தகூலூன, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்கின்ற வரை போதையில் இருக்கின்ற போது நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வசனத்தை குறித்து ஆய்வு செய்கிற போது இன்றைக்கு நிறைய பேர் மதுவை என்ன செய்ய வேண்டும், தடை செய்ய வேண்டும், மது விலக்கிற்காக மாநாடு நடத்த வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள் பல கட்சிகள், இயக்கங்கள். மதுவுக்கு எதிராக பிரச்சாரம், போதைக்கு எதிராக பிரச்சாரம் என்றெல்லாம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அரசியல் செய்வதையும், தமிழ்நாட்டினுடைய பெரும் வருமானமே மது விற்பனையால் தான் ஏற்படுகிறது என்பதையும் பார்க்கிறோம். மொத்த தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய அந்த வருமானத்திலே மது விற்பனையால் வரக்கூடிய வருமானம் தான் மிக மிக அதிகம் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு பக்கம் மது விலக்கு என்று பேசுகிற இன்றைக்கு இருக்கிற சூழலில் இன்னொரு பக்கம் அரசாங்கமே மது விற்பனையினுடைய லாபத்தில் தான் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா எப்படி மதுவை அல்லாஹ் ஹராம் ஆக்கினான்? ஏன்னா ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அறியாமை காலத்திலே மது ஹராமாக்கப்படவில்லை, தடை செய்யப்படவில்லை, போதைப் பொருட்கள் தடை செய்யப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த பிறகு அன்றைக்கிருந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகிற அறியாமை காலத்திலே வாழ்ந்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் மது குடிக்கக்கூடிய வழக்கம் எத்தனையோ சஹாபாக்களிடத்திலேயே இருந்தது. காரணம், அன்றைக்கு மது என்பதும் போதை என்பதும் அது தடை செய்யப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் மனிதனுக்கு ஏற்றமான ஒன்று அல்ல. இன்றைக்கு பார்க்கிறோம், மது குடிப்பதால் அந்த குடும்பமே எப்படி சீரழிந்து சின்ன பின்னமாவதை பார்க்கிறோம். போதைக்கு அடிமையாகி எத்தனையோ வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். போதை ஊசிகளை ஏற்றிக்கொள்கிறார்கள். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் இருந்து இன்றைக்கு பல வகையான போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. கூலிப்புன்றாங்க, அது எப்படி இருக்குன்னே தெரியல. அது போதைப் பொருளுடைய ஆரம்ப கட்ட பொருளாம். இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூல்களிலே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள், அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சர்வே அது அதிர்ச்சி தகவலை கொடுக்கிறது. பெற்றோர்களை மதிக்காத அளவிற்கு போதைப் பொருளை பயன்படுத்தி மூளை மழுங்கி போகிற இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலா எப்படி மதுவை அல்லாஹ் ஹராமாக்கினான்? மார்க்கத்தினுடைய ஆரம்பத்திலே மதுவை குடித்து கொண்டிருந்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை மதுவை விட்டு அல்லாஹ் எப்படி திருப்பினான் என்கிற அந்த வரலாற்று செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி மது ஹராமாக்கப்பட்டுச்சு? ஆரம்பத்திலே மது குடிப்பது சாதாரணமாக இருந்தது. அந்த காலத்திலே உடனடியாக ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் உடனடியாக திடீரென்று சட்டம் இயற்றினால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதிலேயே காலம் காலமாக ஊறி போனவர்களுக்கு திடீரென்று இனி இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அவனால் உடனே மாற்ற முடியாது. காலங்காலமாக மதுவை குடிப்பது தடை செய்யப்படாமல் இருக்கிற இந்த சூழலிலே அவர்களிடத்திலே ஊறி போன இந்த பழக்கம் உடனடியாக அது தடை செய்யப்பட்டால் அது சஹாபாக்களால் அதை விட்டு மீண்டு வர முடியாது என்பதை உணர்ந்த அல்லாஹு தாலா மதுவை படிப்படியாக ஹராமாக்குகிறார். எப்படி? அல்லாஹு தாலா குர்ஆனிலே முதலில், ஏன்னா சஹாபாக்களுக்கு குழப்பம், ஏன்னா மது என்பது அரபியிலே ஹம்ர் என்று சொல்வார்கள். ஹம்ர் அரபியினுடைய வார்த்தையை என்ன சொல்வார்கள்? ஹம்ர் என்பார்கள். ஹம்ர் என்றால் என்ன? புத்தியை மழுங்கடிக்க கூடியது. ஒருவன் மது குடித்து விட்டால் அவன் புத்தி மழுங்கி விடுகிறது. அவன் யாரை அடிக்கிறான், யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்கிற சுய நினைவை இழந்து புத்தி மழுங்கியவனாக ஆகிவிடுகிறான். எனவே தான் அரபியிலே மதுவிற்கு ஹம்ர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப சஹாபாக்களிடத்தில் முதலில் அல்லாஹு தஆலா எப்படி தடை செய்தான்? எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க, மது என்ன செய்யலாம், மது குடிக்கலாமா குடிக்க கூடாதா? அல்லாஹு தாலா குர்ஆனிலே 219வது வசனத்திலே அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், யஸ்அலூனக அனில் ஹம்ர், நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள். எதை பற்றி தெரியுமா? மது குடிக்கலாமா குடிக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். மதுவை பற்றி கேட்கிறார்கள். வல் மைசர், சூதாட்டத்தை பற்றி கேட்கிறார்கள். ரெண்டுமே மோசமான விஷயம். மதுவால் தன் அறிவை இழந்து கேவலமான நிலைக்கு போனவனும் உண்டு. பெரிய கோடீஸ்வரனாக இருந்து சூதாட்டத்திலே ஈடுபட்டு தன்னுடைய மொத்த சொத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்தவனும் உண்டு. ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், யஸ்அலூனக, நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள், அனில் ஹம்ரி வல் மைசர். இதுதான் ஃபர்ஸ்ட் வசனம். மதுவை குறித்து இறங்கிய முதல் வசனம் இதுதான். நபியே உன்னிடத்திலே கேட்கிறார்கள், மது அந்த சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உன்னிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபியை சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அந்த ரெண்டிலேயும் பெரும் பாவம் இருக்கிறது. சூதாட்டத்திலேயும் பெரும் பாவம் இருக்கிறது, சாராயம் குடிப்பதிலேயும் பெரும் பாவம் இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வ மனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமும் இருக்கிறது. மக்களுக்கு சூதாட்டத்தில் ஈடுபடும் போது அதில் திடீர்னு லக் அடிச்சிடலாம், அடிச்சு அவனுக்கு என்ன செஞ்சிடலாம், காசு கொட்டிடலாம். மதுவிலே சில நேரங்களிலே பிரயோஜனம் இருக்கலாம், சில பிரயோஜனங்களும் இருக்கிறது, ஆனால் பெரிய பாவமும் அதிலே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபைஹிமா, மதுவிலும் சூதாட்டத்திலேயும் பாவமும் இருக்குது பிரயோஜனமும் இருக்குது, ஆனா பிரயோஜனத்தை விட பாவம் அதிகமாக இருக்கிறது. பிரயோஜனத்தை விட, ஏன்னா சஹாபாக்கள்கிட்ட உடனே கடுமையா சட்டத்தை சொல்ல முடியாது. ஒரு சட்டத்தை படிப்படியாக சொல்கிற போதுதான் மனிதனுடைய மனநிலை அவன் ஃபாலோ பண்ணணும்னு வரும். அல்லாஹ் மனிதனுடைய சைக்காலஜி தெரிஞ்சவன், இந்த மனிதனை படைத்தவன். அப்ப அல்லாஹ் தஆலா உடனடியா மது ஹராம், சூதாட்டம் ஹராம்னு சொன்னா சஹாபாக்கள் திணறிடுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எப்ப அதுல பெரும் பாவம், அது மது குடிப்பது சாராயம் குடிப்பது பெரும் பாவம், சூதாட்டத்தில் ஈடுபது பெரும் பாவம். சில பிரயோஜனங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த பிரயோஜனத்தை விட பாவம் மிக மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப பாருங்க, இதான் முதல் வசனம். இந்த வசனம் இறங்கியும் ஆனா சஹாபாக்களுக்கு ஒரே குழப்பம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னப்பா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் மதுவை பத்தி கேட்டா மது பெரும்பாவம், அதுல பிரயோஜனமும் இருக்குது, ஆனா பிரயோஜனத்தை விட பாவம் அதிகமா இருக்குண்டா, தெளிவா இல்லையே, யா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்து. இதுக்கு நடுவுல சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, மது குடிக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் முற்றிலும் தடை செய்யல, பாவன்ட்டான், ஆனா பிரயோஜனம் இருக்குன்ட்டான்.
சஹாபாக்களை கொஞ்சம் டைவர்ட் பண்றான். அப்ப சில சஹாபாக்கள் என்ன அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அப்ப என்ன செஞ்சா, நம்ம குடிக்க கூடாது, சாராயம் அருந்த கூடாது என்று வந்துட்டாங்க. ஆனா பலர் அதை குடிக்கின்றவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு சஹாபியனுடைய வீட்டில் என்ன செய்யறாங்க, விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபியனுடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திலே எல்லாரும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட பிறகு தொழுகையினுடைய நேரம் வருகிறது. தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அப்படி தொழுகையினுடைய நேரம் வருகிற போது, தொழுகை வைக்கும் போது அதுல ஒருத்தர் மது குடித்தவராக தொழுகை வைக்கிறார். தொழுகை வைக்கும் போது குல்யா ஐயுல் கா அந்த சூறாவை என்ன ஓதிட்டார்னா, லா அபுது மா தஅபுதுன், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம்ன்ற இடத்துல லாவை தூக்கிட்டு, நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நாங்களும் வணங்குவோம், நாங்க எதை வணங்குறோமோ அதை நீங்களும் வணங்குவோன்ட்டு சொல்லிவிட்டார். ஏன்னா அவர் போதையில் இருக்கிறார். மது முற்றிலும், சாராயம் முற்றிலும் ஹராமாக்கப்படவில்லை. அப்ப குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. தொழுகையில நிக்கிற போது ஒரு குர்ஆனுடைய வசனமே என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. அப்பதான் அல்லாஹு தஆலா இப்ப இந்த வசனத்தை இறக்குகிறான். எந்த வசனத்தை? நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சூரத்து நிசாவுடைய 43வது வசனம் அப்போதுதான் இறங்குகிறது. அது யாருடைய? அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஏற்பாடு செய்த விருந்தது. அந்த விருந்துல தான் என்ன செய்யறாங்க, விருந்து பரிமாறப்படுகிறது, விருந்துல மதுவும் வைக்கப்படுகிறது. அந்த மதுவை குடித்த பிறகு, அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் வந்த போது, தொழுகிற போதுதான் தொழுகை வைக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு தொழுகையில் இந்த தடுமாற்றம் இருந்தது. பெரிய வசனமே மாறி போச்சு. நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன்றதுக்கும், நீங்க எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்குவேன்னு மாத்தி சொல்லிட்டாங்க. ஒரு லாவை தூக்குறதுல அர்த்தம் மிஸ் ஆகி போச்சு. அப்பத்தான் இந்த வசனம் இறங்குகிறது. இரண்டாவது தடை, மதுவை குறித்து இரண்டாவது தடை அப்பதான் வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையான நிலையிலே தொழுகையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எது வரைக்கும்? நீங்க என்ன சொல்றீங்கன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? போதை தெளிஞ்சாதான் நீ தொழுகைக்கு வரணும். போதையான நிலையிலே நீ தொழுகைக்கு வரக்கூடாது. இரண்டாவது தடை. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? போதை என்ன செய்ய மாட்டாங்க, தொழுகைக்கு வரும்போது அவர்கள் மது அருந்த மாட்டார்கள். இதுல என்ன ஹைலைட்னா, ஒரு நாளைக்கு 5 வக்து பெரும்பாலும் மது குடிக்க முடியாத ஒரு சூழல் தான். ஏன்னா ஒருத்தன் போதையில இருந்தானா அதனுடைய அந்த போதைத்தன்மை நீண்ட நேரம் இருக்கும். அல்லாஹ் எப்படி தடை செய்யலாம் பாருங்க. தொழுகைக்கு வரும்போது மது குடிச்சிட்டு வராத. அப்ப பார்த்தாங்க வேற வழியே இல்லை, குடிக்கவே முடியாத மாதிரி சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்ப அல்லாஹு தஆலா மூன்றாவது தான், அதுலயும் என்ன ஆகி போயிடுச்சு, ஒரு சண்டை வந்துருச்சு. இந்த 3வது வசனம் இதுக்கு அடுத்து முற்றிலும் தடை, எல்லா நிலையிலையும் மது ஹராம், அது குடிக்க கூடாது என்கிற இந்த தடை அல்லாஹ் 3வது ஒரு வசனத்திலே எப்போ வந்துச்சு? அது ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறாங்க. யாரு? உவைஸ் இப்னு மாலிக் என்பவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய நண்பருக்கு விருந்து ஏற்பாடு செய்யறாங்க. அந்த விருந்துல மதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மது எப்படி ஹராமாக்கப்பட்டது என்கிற வரலாற்று பின்னணி 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சீரழிவுக்கு தீர்வை 1400 வருஷங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹராமாக்கி முற்றிலும் இந்த மதுவை ஹராமாக்கி விட்டான். அதனால்தான் ஒரு காலம் வரைக்கும் பாய்மார்களா அவங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, பாய்மார்களா அவங்க மது அருந்த மாட்டாங்கன்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. என்னது, ஒவ்வொரு தெருவிலையும் எல்லா வீடுகள்லையும் இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, மது குடிச்சுட்டே காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு வர்றான், நைட்டு தண்ணி அடிச்சிருக்கிறான், தூங்கி எழுந்திருச்சு காலையில குளிச்சு ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்தோட தொழுகை வர்றான். இதுதான் பெரிய கொடுமை. இப்படி மது குடிப்பது என்பது மிக சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஏன்னா மாற்று மத சகோதரர்களுக்கு அது மேட்டரே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே ஹராம் கிடையாது, சட்ட திட்டங்களே கிடையாது, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது என்ற வரையறையே அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு பார்ட்டினாலே மது இருக்கிறது. ஒரே என்ன செய்யறாங்க, ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. இன்னைக்கு படிச்சவங்க அதிகமாயிட்டாங்க, நம்முடைய வாலிபர்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கை முடிஞ்சோன்னே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் கம்பல்சரி மது வைக்கப்படுகிறது. நம்மால் குடிப்பானா? குடிக்க மாட்டாங்க. இவன் ஈமான் பலமாக இருக்கிறது என்றால், என்னுடைய மார்க்கம், என்னுடைய நபி, என்னுடைய இஸ்லாம் இந்த மதுவை ஹராமாக்கி இருக்கிறது, எல்லாம் குடிச்சாலும் நான் குடிக்க மாட்டேன் என்கிற ஈமானிய உறுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மிக மிக குறை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அந்த ஈமானிய உறுதி அல்லாஹ் கொடுப்பானாக. எந்த வேலைக்கு போனாலும், எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நான் இஸ்லாத்தின் படிதான் என்னை அமைத்துக் கொள்வேன் என்கிற மன உறுதி நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அந்த மன உறுதியை ஏற்படுத்த வேண்டிய கடமை அவர்கள் சின்ன வயசுல ஓதக்கூடிய மதரசாவும் அவர்களுடைய பெற்றோர்களும் தான் அந்த மன உறுதியை கொடுக்கணும். அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? விருந்து வைக்கிறாங்க. உவைஸ் இப்னு மாலிக் அவங்க விருந்துல மதுவும் பரிமாறப்படுது. மது பரிமாறப்பட்டோன்னே நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், மது குடிச்சா மூளை மழுங்கிரும். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு கவிதை படிச்சாரு. அபி இப்னு வக்காஸ் அப்படின்ற ஒரு நபித்தோழர் எந்திரிச்சு கவிதை படிச்சாரு. எப்படி கவிதை படிச்சாரு பாருங்க. மதீனத்து அன்சாரிகளை விட மக்கத்து குறைஷியர்கள் மிக உயர்ந்தவர்கள்னு என்ன செஞ்சிட்டாரு? கவிதை படிச்சுட்டாரு. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளை விட மக்கத்து குறைஷிகள் மிக சிறந்தவர்கள் என்று கவிதை படிச்சாரு. எவ்வளவு கோபம் வரும். அங்கிருந்த ஒரு அன்சாரி என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த விருந்துல சாப்பிட்டுட்டு இருந்தவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஒட்டகத்தினுடைய எலும்பை தூக்கி ஒரே அடி அடிச்சார். ஒரே அடி அடிச்சோன்னா அவருக்கு காயமாகி விட்டது. ஒரு கட்டத்தில் பயங்கர கலவரமாயிருச்சு. விருந்துக்கு வந்தவங்க அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அடிச்சுக்கிறாங்க. அப்பத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். 91வது வசனம் 5வது சூராவிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசரு, நிச்சயமாக இந்த மதுவும் அந்த சூதாட்டமும் அதே போன்று வல் அன்சாப் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும், அம்பெறிஞ்சு என்ன செய்வாங்க அந்த காலத்தில்? குறி கேட்பாங்க. இதுவும் ஷைத்தானுடைய அருவருக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே இவைகளிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் விலகி கொண்டால்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் இன்னும் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த ஹம்ரின் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? இந்த ஷைத்தான் ஒருத்த மது, அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகியா பைனக்கும் அல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசர். மது குடிச்சிட்டா என்ன வரும்? சண்டை வரும், குரோதம் வரும், கணவன் மனைவி சண்டை வரும், வீட்டில் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் சண்டை வரும், கலவரம் ஏற்படும். இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல். மதுவின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் இந்த ஷைத்தான் என்ன செய்கிறான்? உங்களுக்கு மத்தியில விரோதத்தை ஏற்படுத்துகிறான், சண்டையை ஏற்படுத்துகிறான். எனவே இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்று முற்றிலும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை, இந்த வசனத்தின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் மது ஹராமாக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? மது குடிச்சிட்டு இருந்தவங்க தொழுகைக்கு மட்டும் வரும்போது குடிக்காதீங்கன்னு வந்துச்சு. இப்போது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. சஹாபாக்கள் தங்கள் வீடுகளிலே எந்த அளவுக்கு மது வச்சிருந்தாங்கன்னா, சாராயத்தை வச்சிருந்தாங்கன்னா ட்ரம்மா வச்சிருந்தாங்களாம். இந்த ட்ரம்மா சேமிச்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக இன்னமல் ஹம்ரு வல் மைசர், இது தடை செய்யப்பட்டது, இது ஷைத்தானுடைய செயல் என்று சொல்லி முற்றிலும் தடை செய்யப்பட்டவுடன் மதீனாவுடைய வீதிகளிலே மொத்த சாராயத்தையும் அப்படி கொட்டி விட்டாங்க. அவங்கவுங்க வீடுல பீப்பாயா வச்சிருந்த அந்த சாராயத்தை ரோட்ல கொட்டி விட்டாங்க. மதீனாவே மது ஆறாக ஓடியது. அல்லாஹ் முற்றிலும் ஹராம் என்று சொன்னான். உடனே அந்த சஹாபாக்கள் தாங்களும் அந்த மதுவை முற்றிலும் ஹராமாக்கி வீடுகளில் கொட்டி, அப்படி வீதியில கொட்டி விட்டாங்க. அப்ப இதுதான் மது ஹராமாக்கப்பட்ட வரலாறு. அப்ப 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவான முறையில் இன்னைக்கு உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? கட்சி நடத்துவதற்கும் இயக்கங்கள் நடத்துவதற்கும் ஆளாளுக்கு மது விலக்கு வேண்டும், மதுவை முற்றிலும் விலக்கணும், எல்லா மது கடையும் மூடிடணும், இவ்வளவு தூரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு பத்தில மது கடை இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம்.
ஆனால் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அது குடி என்பது அது குடியை கெடுக்கும்டாங்க. மதுவை முற்றிலும் ஹராமாக்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது காரணம் அல்லாஹ்வுடைய அழகான வழிகாட்டுதல். இதுதான் அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்றான்? மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான், மற்றதெல்லாம் உண்மையான வழிகாட்டுதல் கிடையாது என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே முற்றிலும் மது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஆனின் வழியாக. இன்னைக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எந்த அளவுக்குனா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அரபியில மதுவுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹம்ர் என்று சொல்வார்கள். ஹம்ர் என்றால் என்ன? புத்தியை மழுங்கடிக்க கூடியது. அதனால தான் இதுக்கு சாராயத்துக்கு ஹம்ர் என்ற பெயரே வந்தது. இப்போ சாராயம் மட்டும்தான் ஹராமா? இப்போ என்ன கேள்வி வருது? சில பேர் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, மற்ற பொருள்களை பயன்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க? புகையிலையை பயன்படுத்துறாங்க, அல்லது என்னென்னமோ கஞ்சாவை பயன்படுத்துறாங்க. கொடுமை என்ன அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், கம்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மிக கவனமாக வளர்க்க வேண்டும். மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகளை மிக நேர்த்தியாக ஒழுக்கப்படுத்த வேண்டும். எது ஹைர், எது நல்லது, எது மார்க்கம் தடை செய்திருக்கிறது, எது ஹராம், எது ஹலால், எதை செய்தால் அது என்ன தண்டனை, அல்லாஹ்வுடைய பயம் என்றால் என்ன என்று மதரசாவிலே ஓதி கொடுக்கக்கூடிய மக்தப் ஆசிரியர் கூட இந்த கம்பத்தில் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா சொல்றாங்க, மொத்த தமிழ்நாட்டிலேயே கஞ்சா விற்பனைக்கு பெயர் போன ஊர் கம்பன்றாங்க. ஏன்னா இங்கதான் விளையுதுன்றாங்க. கம்பமா கஞ்சா அதுங்க அதிகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், அந்த கம்பமெட்டெல்லாம் தாண்டி போனால், கம்பமெட்டு காலையெல்லாம் அப்படி தாண்டி அங்கிட்டு போனால் எத்தனையோ வாலிபர்கள் இரவு நேரத்திலே கஞ்சாவிலே ஈடுபட்டு தன்னை சுய நினைவின்றி போதையிலே கடந்து சீரழிவதை பார்க்கிறோம். எப்படி சீரழிகிறாங்க பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது யாருடைய பொறுப்பு? அப்ப நாம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். மதரசாக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், பெற்றோர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏதோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு வந்துச்சு நல்ல பிள்ளையா தான் தெரியுது அப்படின்னு நினைக்க கூடாது. உன் பிள்ளையை நீ துருவ வேண்டும். நீ யாருடன் பேசுகிறாய், யாருடன் பழகுகிறாய், ஸ்கூல்ல என்ன செய்யற, கரெக்டா ஸ்கூல் விட்டா நேரா வீட்டுக்கு வர்றியா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் நேரத்தில் என்ன செய்யற, எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. இன்னைக்கு சிசிடிவி கேமராவை விட பயங்கரமான கேமராவா அவங்க கண்கள் இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். பையனை துருவி நல்ல இல்லை என்றால் தடுமாறி போய்விடுவான். மதரசாக்கள்ல பார்க்கிறோம், எங்க மதரசாலாம் 60-70 பேர் படிக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் என்ன செய்வாங்கன்னா, சேர்க்கும் போது ஒரு டயலாக் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு அடுத்து உங்களை தான் நம்புறோன்னு வாங்க. ஏன் அவங்க ஊர்ல கல்வி கிடைக்கலையா? அவங்க ஊர்ல ஸ்கூல்ல இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்து பல ஊர்கள்ல இருந்து வந்து படிக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரே பயம், என் பிள்ளை என் பக்கத்திலே இருப்பதை விட தூரத்தில் இருக்கிற கம்பம் போன்ற பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மதரசாவில் ஓதனாலும் பரவாயில்ல, அவன் ஒழுக்கமா இருந்தா சரி, ஒழுக்கமா இருந்தா சரி. அவன் கல்வியெல்லாம் அடுத்து இங்க என்னால பாதுகாக்க முடியல, அவன் என்ன செய்யறான்னு தெரியல, டெக்னாலஜி புரியல, ஸ்கூலுக்கு போனா பயமா இருக்குது. அப்ப அவன் ஒரு இடத்துல சேஃப்டியா இருக்கணும். பக்கத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, தூரத்தில் இருந்தா போதும் கொண்டு வந்து விடுறாங்க. இன்னைக்கு காலம் எப்படி போய்விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த போதை என்று வந்ததுனால இந்த வசனத்துடைய விரிவுரையை நம்ம இதெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னன்னா, மது மட்டும் ஹராம் கிடையாது, சாராயம் மட்டும் ஹராம் கிடையாது. சில பேர் சாராயம் மட்டும் ஹராம்னு சொல்லிட்டா அடுத்து என்ன, அப்ப சாராயம் தானே ஹராமு, வேற மற்றதெல்லாம் மற்ற பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். எந்தெந்த குடிபானங்கள் எல்லாம் போதையை தருகிறதோ அது எல்லாமே ஹராம்டாங்க. எந்த குடிபானம் உனக்கு போதையை தருதோ, அது மதுவா சாராயமா இருந்தாலும் சரி, ஜூஸ் பாட்டிலா இருந்தாலும் சரி. ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அதுல ஆல்கஹால் இருக்கு, அது கொஞ்சம் போதையை தருது அப்படின்னா அது ஹராம் தான். இல்ல இல்ல, சாராய கடையில போய் சாராயம் வாங்கி குடிச்சாதான் அது ஹராம்ன்றது கிடையாது. எந்த குடிபானம் உனக்கு போதை தந்தாலும் அந்த குடிபானம் ஹராம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நம்முடைய ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. எந்த அளவுக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் முஆத் இப்னு ஜபல் என்கிற சஹாபியும் யமன் தேசத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. எதுக்காக? ஆளுநராக நிர்வாகம் பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, அந்த யமன்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு குடிபானத்தை குடிக்கிறாங்க. அந்த குடிபானம் எதுல செய்யப்பட்ட குடிபானம் என்றால் பார்லின்னு சொல்லுவோமே, இந்த பார்லியால் செய்யப்பட்ட ஒரு குடிபானம், அதை சாப்பிட்றாங்க. அதற்கு பெயர் அல் மிஸ்ர் என்று சொன்னார்கள். இன்னொரு குடிபானம் யமன்ல இருக்குது, அது தேனிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு குடிபானம், அதற்கு பேர் அல் மிதிர் என்று பெயர். இதை நாங்க குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அந்த ரெண்டு சஹாபி என்ன கேட்டாங்க? இந்த தேனிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பானம், பார்லியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பானம், இது ரெண்டையும் நாங்க யமனுக்கு போறோம், அங்க நாங்க குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழகான வார்த்தை சொன்னாங்க, குல்லு முஸ்கரின் ஹராமுன், முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹராம். போதை தரக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் ஹராம். நீ பார்லியால செஞ்சாலும் சரி, தேனால செஞ்சாலும் சரி, அல்லது ஏதாவது ஒண்ணுல செஞ்சாலும் சரி. சில பாக்குகள் என்ன செய்யப்படுது? பாக்குல போதை கலக்கப்படுது. அது சாப்பிட்டோன்னு அப்படி ஒரு மாதிரி என்ன செய்யுதுன்னா அப்படி பரவச நிலை அடையறாங்க. என்ன செய்யுது? அதுவும் ஹராம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க? எதுவெல்லாம் போதை தரக்கூடியதோ அது எல்லாமே ஹராம். பெற்றோர்கள் சும்மா இருக்கக்கூடாது. அவன் ஸ்கூல் பேக் சின்ன வயசுல தெரியாது, ஒரு 8th தாண்டிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான்னா அவன் பேக்ல என்ன இருக்குது, அவன் பேக்ல என்ன, அவன் பேக் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். என்ன இதை கூட நம்ம சந்தேகம் கிடையாது. நம்ம புள்ள அவுளியாதான், நம்ம பெரிய குத்துபுல் அக்தாப் தான். ஆனா உலகம் அப்படி இல்லை. உலகம் உங்கள் பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கான எல்லா சூழல்களும் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. ஹராம் நிறைந்த உலகம். இப்ப செக் பண்ணணும், என்ன இது, என்ன பொருள் இது, என்ன பயன்படுத்துற, என்ன இது யூஸ் பண்ற, என்ன பாக்கு. என்ன செய்யறாங்க? ஸ்கூலுக்கு போகும்போது பாக்கு பயன்படுத்துறாங்க. அந்த பாக்கு, அஜந்தா பாக்கு, இந்த பாக்கு. ரத்தமே ஏற்கனவே இல்லை, ஏற்கனவே ஆரோக்கியம் கிடையாது. இவன் பாக்க போட்டு பழகி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒட்டடை குச்சி மாதிரி ஆயிடுறான், ரத்தமே இல்லை. என்ன பண்றது? அப்ப பெற்றோர்கள் அவன் என்ன சாப்பிடுகிறான், என்ன ஸ்கூல்ல வாங்கி சாப்பிட்றான், கண்டமேனிக்கு காசு கொடுத்துடக்கூடாது. கையில நிறைய காசு இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் நிறைய காசு கொடுக்குறாருன்றதுக்காக அம்மா நீ டெய்லி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போக 10 ரூபா, இந்த 20 ரூபா வச்சுக்கோ. அவன் காசுடைய மதிப்பும் தெரியாம போயிடுறான். அந்த காசை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவான், என்ன செய்வான், கடல மிட்டாய் வாங்கி சாப்பிடுவான். அவன் வேற ஏதோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் வேற ஏதோ பாக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற விட 20 ரூபா கொண்டு வந்தியாடா, வாடா இதை வாங்கி சாப்பிட்றான், நல்லா இருக்கும்னு ஸ்கூல்ல வர்றவன் கெடுத்து விட்டுறான். எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்றார்கள். இப்ப அடுத்து என்ன கேள்வி வருது? சரி, போதை ரொம்ப தர லைட்டா தான் போதை வருது, என்ன செய்யுது? லைட்டா தான் போதை வருது, அப்ப பிரச்சனை இல்லையான்னு கேட்பான். இன்னைக்கு அப்படி வந்துருச்சு. இல்ல சத்து, அது ஒண்ணும் இல்லை, சும்மா அது லைட்டா ஆல்கஹால் இருக்கான், சாப்பிட்டுக்கலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொன்னார்கள், மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். உனக்கு கொஞ்சம் போதை தந்தாலும் சரி, நிறைய போதை தந்தாலும் சரி, உனக்கு போதை தந்தாலே அது ஹராம் தான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு பாருங்க. சரி, இப்போ மது குடிக்கிறான். இன்னைக்கு மது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ் நமக்கு அற்புதமாக காட்டுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், யமன் நாட்டில் ஜெய்சான் என்கிற ஊரிலிருந்து ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. அவர்களுடைய நாட்டில் சோளம் இருக்குல்ல, சோளத்தில் செய்யப்படும் ஒரு பானத்தை பற்றி, ஒரு குடிபானத்தை பற்றி விவரம் கேட்கிறார். அது குடிக்கலாமா? யார சொல்லா? சோளத்தால் செய்யப்பட்டு ஒரு பானம் இருக்கிறது, அதை குடிக்கலாமான்னு கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்றார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது கொஞ்சம் போதை ஏற்படுத்தினாலும் சரி, நிறைய போதை ஏற்படுத்தினாலும் சரி, ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம், ஒரு பொருளை நம்ம குடிக்கிறோம், நமக்கு அது போதை ஏற்படுத்தினாலும் அது ஹராம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே தான் கவனிக்கணும், அல்லாஹு தஆலா தன் மீது ஒரு வாக்குறுதியை கடமையாக்கி கொண்டான். அல்லாஹு தஆலா
தன் மீது ஒரு வாக்குறுதியை கடமையாக்கி கொண்டான். யார் மதுவை குடிக்கிறாரோ, யார் போதை தரக்கூடிய பொருளை சாப்பிடுகிறாரோ, அல்லாஹு தாலா அவன் மீது ஒரு விஷயத்தை கடமையாக்கி இருக்கிறான். நாளைக்கு மறுமையிலே அவனுக்கு நரகத்திலே ஒரு பானம் கொடுக்கப்படுமா, ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்படும். யாருக்கு? இந்த உலகத்துல யார் மது குடிக்கிறானோ, சாராயம் குடிக்கிறானோ, இந்த உலகத்துல யார் போதை தரக்கூடிய பொருளை சாப்பிட்றானோ, நாளைக்கு நரகத்துல அவனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்படுமா. அந்த ட்ரிங்க்ஸை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது தீனத்துல் ஹபால் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புரியல சஹாபாக்களுக்கு. அது என்ன யார் ரசூல் அப்படின்னா என்ன, அது என்ன, அந்த குடிபானம்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த குடிபானம் என்றால் நரகத்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த குடிபானம் என்ன புரியலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசிகள் இருக்காங்கல்ல, நரகவாசிகள்னா யாரு? அந்த நரகத்தில் நெருப்புல போடப்பட்ட அந்த நரகவாசிகள், நெருப்புல அவங்க போட்டு வேகும்போது அந்த நெருப்பின் காரணமாக அவர்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய காயம் இருக்குல்ல, அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய சீல் இருக்குல்ல, அந்த எப்பா கீழே விழுந்துட்ட, கீழே விழுந்தா என்ன செய்யுது, சீல் வருது, ஆஹா நல்ல தண்ணி மாட்டு வருது, எடுத்து குடிச்சிருவியா, ஸ்மெல் வரும், அருவருப்பா இருக்கும், சீ. ஆனா ஒருத்தன் இந்த உலகத்திலே மது குடித்தால், போதை தரக்கூடிய பொருளை சாப்பிட்டால், நாளைக்கு மறுமையிலே நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் அவருக்கு ஜூஸா கொடுக்கப்படும். கிளாஸ்ல பிடிச்சி என்ன செய்வாங்க, குடி ஊர்ல உலகத்துல குடிச்சல்ல, போதை பொருளை பயன்படுத்தினல்ல, தண்ணி குடிச்ச மதுவை அருந்தினாயல்ல, இந்தா குடின்னு நரகவாசிகளுடைய சீல் சலங்களும் வேர்வைகளும் அவர்களுக்கு குடிபானமாக புகட்டப்படும். இதுதான் நாளைக்கு மறுமையில அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்றார் அல்லாஹ் தஆலா. இந்த மதுவை விட்டு அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாருங்க எவ்வளவு கேவலமான தண்டனை, நினைச்சு பார்க்க முடியுதா, இமேஜினேஷன் பண்ண முடியுதா? ஒருத்தருடைய சீல் சலத்தை போய் யாரால குடிக்க முடியுமா? அதுவும் நரகவாசி நெருப்புல பட்டு 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 அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அந்த சீல் சலத்தை குடிச்சு கிளாஸ்ல இந்தாப்பா குடின்னு புகட்டினா நமக்கு வாந்தியே வந்துடுது. சொல்லும் போது நமக்கு என்ன செஞ்சிருது, சீன்றோம். ஆனா மது குடிக்கிறவனுக்கு தண்டனை என்னது சொல்லுங்க? நாளைக்கு என்ன நரகத்தில் என்ன தண்டனை? நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் தான் கொடுக்கப்படும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, இதெல்லாம் சொல்றது இல்லை, எடுத்து சொல்றது இல்லை. இதெல்லாம் எதுக்கு ஹஜ்ரத் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லணும்? இதை சொல்லாதனால்தான் இன்னைக்கு கலிமா சொன்ன எத்தனையோ முஸ்லீம்கள் வாலிபர்கள் தடுமாறி இன்னைக்கு மது குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவரா வேலை பார்க்கறான், தண்ணி அடிக்கிறான், சமையல்காரனா வேலை பார்க்கறான், தண்ணி அடிக்கிறான். நாளைக்கு என்ன செய்யற, ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றான், கூட இருக்கிறவங்க மது குடிக்கிறான், இவனும் குடிக்கிறான். ஸ்கூல் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், அங்க காலேஜ்ல கிளாஸ்மேட் அவன் என்ன செய்யறான், தண்ணி அடிக்கிறான், இவனும் அதுக்கு பழகிறான். காரணம் என்ன? இவனுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படுவதில்லை. நம் மார்க்கத்தில் அது எவ்வளவு தடை செய்யப்பட்டது, அதற்கு மறுமையில எவ்வளவு தண்டனை இருக்கிறது என்று முதல்ல பெண்களாகிய நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு நாங்களும் அஜர்த்து, நாங்க போய் இப்படி அஜர்த்து, நாங்க மதுலாம் குடிப்போமா, நாங்க பொம்பளைங்களாச்சே, நீங்க குடிக்க மாட்டீங்க, அது தெரியும். மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன, அதனுடைய தண்டனை என்பதை நீங்கள் விளங்கினால்தான் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எடுத்து சொல்வதற்கு சரியாகும். அப்ப அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் சாராயத்தை இந்த உலகத்துல மது யார் குடிக்கிறாரோ, தொடர்ந்து அதை குடித்து கொண்டே இருக்கிறாரோ, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அவர் மது குடிக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும், மது குடிக்கிறது இங்க ஹராம். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டா சொர்க்கத்துல 4 ஆறு ஓடுதான், பாலாறு, தேனாறு அப்படின்னு ஒரு 4 ஆறு. அதுல ஒரு ஆறு மது ஆறுன்னு இருக்கு. இங்க ஹராம் அது. ஆனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு மது கொடுக்கப்படுமா, அங்க அது ஹலால். ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டோமே. அப்ப சொர்க்கத்திலே மது ஆறு என்று இருக்கிறது. இந்த உலகத்திலே மது குடித்தவனுக்கு நாளைக்கு மறுமையிலே மது கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல மது சாராயம் குடிக்கிறவன் எங்க போக மாட்டான்னு அர்த்தம்? சொர்க்கத்திற்கு அவன் போக மாட்டான். சொர்க்கத்திற்கு அவன் போக மாட்டான். அதன் அர்த்தம்
அப்ப பாருங்க, சொர்க்கமே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? தடை செய்யப்பட்டது. இன்னொரு இடத்துல நான் சொன்னேனே முன்னாடி, ஒரு அவலம், நைட்டு சாராயம் குடிக்கிறான், காலையில் சுபு வந்து தொழுகிறான். நைட்டு சாராயம் குடிக்கிறான், தொழுகையாளியா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? தொழுகை என்பது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அருவருக்கத்தக்க விஷயத்தையும் கேடுகட்ட விஷயத்தையும் இந்த தொழுகை தடுக்கும் அல்லாஹ் சொல்றான். இவன் தொழுகையாளியா இருந்துட்டு தண்ணி அடிக்கிறவனா இருக்கிறான், தொழுகையாளியா இருந்துட்டு போதை பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான், தொழுகையாளியா இருந்துட்டு கஞ்சா பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப அவன் தொழுகக்கூடிய தொழுகை என்பது சரியான தொழுகை இல்லை, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா இல்லைன்னு தானே அர்த்தம். தொழுகை தடுக்கணுமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும், மது இந்த உலகத்தில் குடிச்சா அவனுக்கு நாளைக்கு நரகவாசியினுடைய சீல்சலம் ட்ரிங்க்ஸா கொடுக்கப்படும். ரெண்டாவது, அவன் சொர்க்கத்திற்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மூன்றாவது பாருங்க, யார் ஒருவர் சாராயத்தை குடித்து அவருக்கு போதை ஏற்பட்டால் அவருக்கு 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் சாராயம் குடிச்சிட்டான்னா நாளை 40 நாள் அவன் தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாள் 5 வக்து அவன் தொழுது நெத்திய தேய்ச்சாலும் அவன் தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்த ரசூல்லா சொல்றாங்க, ஒருவேளை அவன் மது குடித்த நிலையில் மௌத்தாகி விட்டால் தகலன் நார, அவன் எதில் தான் நுழைவான்? நரகத்தில் தான் நுழைவான் சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, ஒருவேளை ஒருத்தன் ஒரு தடவை மது குடிச்சிட்டான், தௌபா செஞ்சிட்டான், அல்லாஹு தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஒழுங்கா இருக்க வேண்டியதானே? மறுபடியும் 2வது தடவை குடிக்கிறான், போதை ஏற்பட்டுருச்சு, அடுத்த 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் தௌபா செய்யறான், அல்லாஹ் போனா போதுன்னு தௌபா மன்னிச்சிடறான். மீண்டும் 3வது தடவை மறுபடியும் தண்ணி அடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அவனுக்கு 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறான், கரெக்டா இருக்க வேண்டியதானே? 4வது மீண்டும் குடிக்கிறான், போதை ஏற்படுது, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 3 தடவை இதுவாகி 4வது தடவையும் திருப்பி 3 சான்ஸ், 4வது தடவையும் ஒருவன் மது அருந்தி போதையானால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவனுக்கு கியாமத்து நாளிலே ஒரு பானம் கொடுக்கப்படும். நரகவாசிகளுடைய நரகத்துல போயெல்லாம் கிடைக்காது, எப்பயே கிடைச்சிடும் ட்ரிங்க்ஸு. எங்க? மறுமை நாள்ல கியாமத்து நாளிலேயே அந்த நரகவாசிகளுடைய சீல்சலங்கள் அவனுக்கு குடிபானமாக புகட்டப்படும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு ஹதீஸ்ல வருது பாருங்க, ஒரு 5 கூட்டத்தினர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சொர்க்கமே நுழைய மாட்டாங்க. ஒரு 5 கேட்டகரியான மக்கள் எங்க நுழைய மாட்டாங்க? சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. முதலாவது, தொடர்ந்து மது அருந்தக்கூடியவன், திருந்தவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் எங்க நுழையவே மாட்டான்? சொர்க்கத்திலே நுழையவே மாட்டான். 2வது, சூனியத்தில் ஈடுபடுபவன், பிறருக்கு சூனியம் வைக்கிறவன். என்ன செய்யறான்? பூசாரிகிட்ட போய் சாமியார்கிட்ட போய் சைத்தானியத்து வேலையை பார்த்து அடுத்தவனுக்கு சூனியம் வைக்கிறான், இவனும் சொர்க்கம் நுழைய மாட்டான். 3வது சொன்னாங்க, இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். 4வது சொன்னாங்க, குறி சொல்றவன் இருக்கான்ல, குறி சொல்லுவான், முகத்தை பார்த்து கையை பார்த்து, உன் கை இருக்கு, இந்த ரேகை இங்கே இருக்குது, இப்படி இருந்தால் இப்படி வரும், அப்படி இருந்தால் அப்படி வரும், இப்படி குறி சொல்பவனும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான். 5வது, தான் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுவன். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், பண்ண ஹெல்ப்பை இவன் என்ன செய்யறான்? பல பேர் முன்னாடி சொல்லி காட்டுறான். இப்படி தான் செய்த உபகாரத்தை உதவியை சொல்லி காட்டுபவனும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப யார் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டா? மது குடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். யார் வந்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள், யா முஹம்மதே, அல்லாஹு தஆலா சாராயத்தை சபித்திருக்கிறான். எதை சபித்திருக்கிறான்? சாபமிட்டிருக்கிறான், சாராயத்தை சபித்திருக்கிறான்.
அடுத்து ரெண்டாவது, அந்த சாராயத்தை யார் பிழியக்கூடியவன்? பிழியக்கூடியவன்னா என்ன? தயாரிப்பு செய்யறான்ல, அவன் தனக்காக தயார் பண்ணாலும் சரி, பிறருக்காக தயார் பண்ணாலும் சரி. பொதுவாக சாராயத்தை எதுலேருந்து எடுக்கிறாங்க? எதுலேருந்து எடுக்கிறாங்க? திராட்சையிலேருந்து எடுக்கிறாங்க. திராட்சை பல பொருள் இருக்கு, திராட்சையிலேருந்து எடுக்கிறாங்க. ஒருத்தன் சாராயத்தை தயார் பண்றான், அவன் தான் பிழிஞ்சு எடுக்கிறான், இவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொன்னாங்க, யார் ஒருவர் தனக்காக பிழிந்து கொள்கிறாரோ, பிறருக்கு அவன் பிழிந்து கொடுக்கல, பிறருக்கு அவன் தயார் பண்ணல, தனக்கு தானே தயார் பண்றான், இவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான். நாலாவது சொன்னாங்க, அதை குடிப்பவன், யார் அந்த சாராயத்தை குடிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கிறான். அந்த சாராயத்தை யார் எடுத்து செல்கிறானோ, ஹெல்ப் பண்றான்ல, சாராயத்தை தயார் பண்ணி வண்டியில் வச்சு எடுத்துட்டு போறானே, அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். யாருக்காக அந்த சாராயம் கொண்டு செல்லப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் சபிக்கிறான். சாராயத்தை வாங்குபவன், அதை விற்பவன், இவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. சாராயத்தை ஊற்றி ஒருத்தன் கொடுக்கிறான், அவன் குடிக்கல, அவன் தயாரிக்கல, அவன் விற்கல, இன்னொருத்தருக்கு குடிடா அப்படி என்ன செய்யறான்? சர்வ் பண்றான், ஊத்தி கொடுக்கிறான், இவனையும் அல்லாஹு தஆலா சபிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள் என்றால், இந்த சாராயம் என்பது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு, சாராயம் எப்படிப்பட்டது தெரியுமா? மொத்த பாவங்களையும் ஒருங்கிணைக்க கூடியது. சாராயம் என்பது என்னது? ஒருத்தன் மது குடிச்சிட்டா போதும், எல்லா பாவத்தையும் செஞ்சிருவான். ஒருத்தன் மது குடிச்சிட்டா எல்லா பாவத்தையும் செஞ்சிருவான். உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர், ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார், பெரிய வணக்கசாலி ஆபித். அந்த ஆபிதின் மீது ஒரு பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டுருச்சு. எப்படியாவது இந்த ஆபிதை நம்ம என்ன செய்யணும், நம்ம அடையணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சதுன்னா, அந்த ஆபிது தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிட்டு, அந்த 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 விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண் வந்து முஸ்லீம் கிடையாது, காஃபிர், மாற்று மதத்தை சார்ந்தவள். இன்னைக்கு பார்க்குறோமே எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, வழி மாறி போறாங்க. அப்ப அந்த வணக்கசாலியின் மீது இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய காஃபிரான பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டு விட்டது. அப்ப தன்னுடைய அடிமை பெண்ணிடத்துல அந்த அந்த பொம்பளை சொல்லுது, அந்த வணக்கசாலிகிட்ட போய் எங்க வீட்டுக்கு வர சொல்லு. எதுக்குன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு இருக்கிறேன், நான் தௌபா செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு இருக்கிறேன், எனக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுப்பதற்கு, களிமா சொல்லி கொடுப்பதற்கு அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்புது. இந்த வீட்டுக்கார வேலை செய்யக்கூடிய இந்த அம்மாவும் அந்த வணக்கசாலிகிட்ட போய், இந்த மாதிரி எங்க எஜமானி அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலான்னு இருக்கிறாங்க, கொஞ்சம் வாங்கன்ட்டு. இந்த ஆபிது வணக்கசாலி உள்ள வர்றாரு. அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அந்த பெண்ணு கதவை சாத்திருச்சு. என்ன செஞ்சிருச்சு? கதவை சாத்திருச்சு. சாத்தி விட்டு, உனக்கு 3 ஆப்ஷன், இந்தா இங்க சாராயம் இருக்கு, இங்க ஒரு குழந்தை இருக்கு, நான் இருக்கிறேன், ஒன்று சாராயம் குடி, அல்லது இந்த குழந்தைய கொன்னுடு, அல்லது விபச்சாரம் செய். இது 3 தான் உனக்கு ஆப்ஷன். வணக்கசாலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தப்பிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, குழந்தைய கொல்றது மிகப்பெரிய, கொலை செய்கிறது பெரிய பாவம், விபச்சாரம் செய்கிறதும் பெரிய பாவம், மது குடிச்சா அது அதை விட பார்க்கும்போது சின்ன பாவமா தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சாராயத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. குடிச்சோன்னே என்ன ஆயிடுச்சு, மூளை மழுங்கி போச்சு. சாராயம் குடிச்சு மூளை மழுங்கனோட விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். விபச்சாரத்தில் ஈடுபட்டது அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தையும் கொண்டு விட்டார். அப்ப அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது குடிப்பது என்பது பாவத்தினுடைய பிறப்பிடம், அதுதான் ஆணிவேர், அது இருந்துச்சுன்னா எல்லா பாவமும் வந்துரும்னு சொன்னாங்க. அப்ப எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப நாம இங்க விளங்க வேண்டிய விஷயம், சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா 1400 வருஷங்களுக்கு முன்னதாகவே இந்த மதுவை, போதை தரக்கூடிய விஷயத்தை படிப்படியாக ஹராமாக்கி விட்டான். இது விஷயத்திலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்திலே அல்லாஹு தஆலா மதுவுடைய விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வ இன் குன்தும் மர்லா, நீங்கள் நோயாளியாக இருந்தாலும், அவ் அலா சஃபரின், பயணத்திலே இருந்தாலும்,
அல்லது கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் அல்லது ஒரு பெண்ணை தீண்டினாலும் நீங்கள் வுது செய்வதற்கு தண்ணி இல்லை என்றால் நீங்கள் தயமம் செய்யுங்கள் என்று தயமத்துடைய சட்டத்தை அல்லாஹு தஆலா அடுத்து இந்த வசனத்திலே நமக்கு தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலே சமுதாயத்தில் இன்னும் அந்த போதை விஷயத்தில் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் மதுவை விட்டும் போதையை விட்டும் அதை முற்றிலும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்று கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து நாளை மறுமையிலே நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.